சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கலைங்கிற ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் அமைந்துள்ள கல்குளம் கிராமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் குளத்தில் எடுத்த படங்களும், பெருமாள் குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில் அமைந்துள்ள பெருமாள் கோவிலில் எடுத்த படங்களும் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கலைங்கிற ஊர்லேருந்து ஒரு 3வது கிலோமீட்டரில் அமைந்துள்ள கல்குளம் கிராமத்துக்கு அருகில் அமைந்துள்ள பெருமாள் குளம். பெருமாள் குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில் அமைந்துள்ள பெருமாள் கோவில். இந்த பகுதிகளுக்கு நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து எப்படி வரணும் என்று பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியிலிருந்து ஒரு 35வது கிலோமீட்டரிலும், கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோவிலிருந்து ஒரு 15வது கிலோமீட்டரிலும் அமைந்துள்ளது. இந்த இடங்களுக்கு நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோவிலிருந்து வந்தீங்கன்னா, நாகர்கோவில், பார்வதிபுரம், சுங்காங்கடை, வெள்ளுக்குறி, தக்கலை, பத்மநாபபுரம், கல்குளம் இந்த வழியாக வந்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோவிலிருந்து சரியாக 15வது கிலோமீட்டரில் தாங்க இந்த நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு கல்குளம் கிராமத்துக்கு அருகில் அமைந்துள்ள பெருமாள் குளம். பெருமாள் குளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மலையில் அமைந்துள்ள பெருமாள் கோவில் பகுதிகள் எல்லாம் அமைந்துள்ளது. இந்த பெருமாள் குளம் பகுதிகள் பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு தாழ்வாரத்தில் அமைந்துள்ளது. இந்த பெருமாள் குளம் பகுதிகள் தாங்க கடைசி பகுதிகள். இதுக்கப்புறமா மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். இங்கு வேறு எந்த கிராமமோ, இங்கே எந்த ஊர்களோ, இங்கு வழிகளோ இங்கே கிடையாது. விவசாய நிலங்கள் கொஞ்சம் இருக்குது. அதை ஒட்டி அமைந்துள்ள முழுவதுமே எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு தாழ்வாரத்தில் கீழே தான் இந்த பெருமாள் குளங்கிற இந்த குளம், பெருமாள் குளம் அமைந்துள்ளது. கடவுளின் தேசம் சேரன் நாடு என்று அழைக்கப்படும் கேரள மாநிலத்துக்கு மிக மிக ரொம்ப நெருக்கமாக, கேரள மாநிலத்துக்கு மிகவும் அருகாமையில் அமைந்துள்ள பகுதிகள் தாங்க இந்த நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு கல்குளம் கிராமத்துக்கு அருகில் அமைந்துள்ள இந்த பெருமாள் குளம் பகுதிகள். சேரன் நாடு என்று அழைக்கப்படும் கேரள மாநிலத்துக்கும் தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல தாங்க, ஒரு 15 கிலோமீட்டருக்கு இடைவெளியில் தாங்க இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கலைங்கிற ஊர்லேருந்து ஒரு 3வது கிலோமீட்டரில் அமைந்துள்ள கல்குளம் கிராமத்துக்கு அருகிலுள்ள பெருமாள் குளம் என்று சொல்லக்கூடிய இந்த குளம் அமைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு தாழ்வாரத்தில் அமைந்துள்ள இந்த பெருமாள் குளத்தை ஒட்டியே ஒரே ஒரு வீடு இருக்குது. இங்கே இந்த பகுதியில் ஒரே ஒரு குடும்பம் வாழ்கிறாங்க என நினைக்கிறேன். இது கடைசி பகுதி. மேற்கு தொடர்ச்சி மலையோட தாழ்வாரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில் சிங்கம், புலிகளெல்லாம் ஒரு காலத்தில் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது தாங்க மேற்கு தொடர்ச்சி மலையோடைய அடிவாரத்தில் அமைந்துள்ள பெருமாள் கோவில். இது ஒரு சின்ன மலைக்கு மேலே இந்த பெருமாள் கோவில் இருக்குது. இங்கே தான் பார்த்திபன், அஜித், தேவயானி நடித்த நீ வருவாயன படம் இங்கே எடுத்திருக்காங்க. இதே பார்த்திபன், அஜித், சிம்ரன் இணைந்து நடித்த உன்னை கோடு என்னை தருவேன் படம் இங்கே எடுத்திருக்காங்க. அர்ஜுன், ரோஜா நடித்த ஆயுத பூஜை திரைப்படம் இங்கே எடுத்திருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையோடைய அடிவாரத்தில் ஒரு சின்ன மலைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பெருமாள் கோவில், அப்புறமா இந்த பெருமாள் கோவிலுக்கு பக்கத்தில் மலையில் கட்டியிருக்கிற செங்கலாலான மதில் சுவர், இதெல்லாம் சுமார் 500 ஆண்டுகள் பழமையானது. ஆக்சுவலாக இந்த மலைக்கு கீழே ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே பத்மநாபபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் மிக பிரம்மாண்டமான பத்மநாபபுரம் அரண்மனை இருக்குது. இந்த அரண்மனை பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற, மிகவும் பிரம்மாண்டமான மரத்தாலான பெரிய அரண்மனை. இந்த பத்மநாபபுரம் அரண்மனையில் வாழ்ந்த சித்திரை திருநாள் மார்த்தாண்டவர்மாங்கிற மன்னர் தான் இந்த மலையில் இந்த பெருமாள் கோவிலை கட்டியிருக்காரு. அப்புறமா இந்த மதில் சுவர்களையும் அவர் தான் கட்டியிருக்கார்.
இந்த மதில் சுவர்கள் எதுக்காக கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள காட்டு மிருகங்கள் இந்த அரண்மனைக்கு வந்துறக்கூடாது என்பதற்காக தான் கட்டியிருக்காங்க. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பெருமாள் கோவிலை சுற்றி அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழ்ந்த சிங்கம், புலி, காட்டு யானைகள், காட்டு மாடுகளால இந்த பத்மநாபபுரம் அரண்மனையில் வாழும் மனிதர்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதற்காக மேற்கு தொடர்ச்சி மலைகளை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டருக்கு ரொம்ப உயரமான மதில் சுவர்களையும் இந்த மகாராஜா சித்திரை திருநாள் மார்த்தாண்டவர்மா அந்த காலத்திலேயே கட்டியிருக்காரு. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மேற்கு தொடர்ச்சி மலைகளை சுற்றி 10 கிலோமீட்டர் அளவுக்கு கட்டிய அந்த மதில் சுவர்கள் இப்போ கொஞ்சம் சிதிலமடைஞ்ச நிலையில் இப்போ வரைக்கும் இங்கே இருந்து வருகிறது. விஜய், சங்கீதா, சார்லி இணைந்து நடித்த பூவே உனக்காக திரைப்படம் இந்த பெருமாள் குளத்தில் படமாக்கியிருப்பாங்க. பூவே உனக்காக திரைப்படத்தில் விஜய், சார்லி, மீசை முருகேஷ் எல்லாரும் இந்த பெருமாள் குளத்தில் குளிக்கிற காட்சி இங்கே படமாக்குனாங்க. பூவே உனக்காக திரைப்படத்தில் விஜய், சார்லி, மீசை முருகேஷ் எல்லாம் குளிக்கிற காட்சி இந்த பெருமாள் குளத்தில் தான் படமாக்குனாங்க. கடல்ல கொஞ்ச நேரம், கரையில கொஞ்ச நேரம் படுத்திருப்பாங்க. அதுக்கு சோப்பு தேவையில்லை. இதே பூவே உனக்காக திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான். நான் அப்பவே சொன்னேன், கேட்டியாடா? வந்தமா குளிச்சமா போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு சுதந்திர குளியல் அது இதுன்னு சொன்னேன். இதே பூவே உனக்காக திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீடம் பாத் மூலமா நான் உங்களை குழந்தை பருவத்துக்கே கூட்டு போனேன். அதை நீங்க மறந்துருக்க முடியாது இல்லையா? இது அர்ஜுன், ரோஜா, கவுண்டமணி இணைந்து நடித்த ஆயுத பூஜை திரைப்படம் இந்த பெருமாள் குளத்தில் படமாக்கியிருப்பாங்க. ஆயுத பூஜை திரைப்படத்தில் ரோஜா உடம்புல இருக்கிற 8 மச்சத்தை அர்ஜுன்கிட்ட காட்டுற காட்சி இந்த பெருமாள் குளத்தை ஒட்டி தூண் மண்டபம் இருக்குது. இந்த தூண் மண்டபத்துக்கு பக்கத்துலேயே குளத்துக்குள்ளே ஒரு சிறிய பாறை இருக்குது. இந்த பாறையில் படமாக்குனாங்க. அர்ஜுன், ரோஜா நடித்த ஆயுத பூஜை படத்தில் வரக்கூடிய இந்த காட்சி இந்த பெருமாள் குளத்தில் இதே ஆங்கிளில் எடுத்திருப்பாங்க பாருங்கள். இந்த குளத்துக்கு பக்கத்தில் தூண் மண்டபம் இருக்குது. மன்னர் காலத்தில் கட்டிய தூண் மண்டபம். குளத்துக்குள்ளே பாறை இருக்குது. இந்த பாறையும் இந்த தூண் மண்டபம் பாருங்கள், அப்படி சேமாக இதே ஷாட்டில் எடுத்திருப்பாங்க. ஆயுத பூஜை திரைப்படத்தில் ரோஜா அர்ஜுனிடம் மச்சத்தை காட்டுற காட்சி பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் குளத்துக்கு பக்கத்தில் மன்னர் காலத்தில் கட்டிய தூண் மண்டபம் இருக்குது. இந்த கல் தூண் மண்டபத்துக்கு பக்கத்தில் தான் குளத்துக்குள்ளே வந்து சின்ன பாறை இருக்குது. இந்த பாறையில் தான் ரோஜா அர்ஜுனிடம் மச்சத்தை காட்டுற காட்சி படமாக்குனாங்க. கல்குளம் கிராமத்தில் இந்த பெருமாள் குளத்துக்கு வெளியே வந்து மன்னர் காலத்தில் தூண் மண்டபம் கட்டியிருக்காங்க. இந்த தூண் மண்டபத்துக்கு பக்கத்தில் பாறை இருக்குது. குளத்துக்குள்ளே ஒரு சின்ன பாறை இருக்குது. இந்த பாறையில் தான் ஆயுத பூஜை படத்தில் ரோஜா மச்சம் காட்டுற காட்சி படமாக்குனாங்க. ஆயுத பூஜை படத்தில் ரோஜா அர்ஜுனுக்கு மச்சம் காட்டுற காட்சி இந்த பெருமாள் குளத்தில் சின்ன பாறை இருக்குது. இந்த பாறை இதை வந்து பொத்தாமாங்க. இந்த பொத்தையில் வச்சு தான் படமாக்குனாங்க. ஆயுத பூஜை படத்தில் ரோஜா அர்ஜுனிடம் மச்சத்தை காட்டுற காட்சி இந்த பாறையில் இதே மாதிரி ஷாட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இதே ஆங்கிளில் தான் படமாக்கியிருப்பாங்க. அர்ஜுன், ரோஜா, கவுண்டமணி 3 பேரும் இந்த பெருமாள் குளத்தில் இருக்கக்கூடிய இந்த பாறை மேலே தான் இதே ஷாட்டில் இதே ஆங்கிளில் உட்காந்துருப்பாங்க. ஆயுத பூஜை படத்தில் வரக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் இந்த பெருமாள் குளத்தில் இருக்கக்கூடிய இந்த பாறை மேலே தான் படமாக்குனாங்க. ஆயுத பூஜை திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த காட்சி முடியும் போது அர்ஜுன் மயங்கி விழக்கூடிய காட்சி இந்த மலையில் பெருமாள் கோயிலுக்கு கீழே மன்னர் காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழக்கூடிய மிருகங்கள் ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக தடுப்பு சுவர் கட்டி வச்சிருக்க இந்த தடுப்பு சுவருக்கு முன்னால் இருக்க இந்த பாறையில் எடுத்திருப்பாங்க. இந்த காட்சியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த தடுப்பு சுவர் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த தடுப்பு சுவர் கிளியரா தெரியும் பாருங்க. பார்த்திபன், அஜித், தேவயானி, ரமேஷ் கண்ணா இணைந்து நடித்த நீ வருவாய் என திரைப்படம் இந்த பெருமாள் கோவில் இருக்கிற இந்த மலையில் படமாக்குனாங்க. நீ வருவாய் என திரைப்படத்தில் இடைவேளைக்கு அப்புறமா தேவயானி பிளாஷ்பேக்கு சொல்லக்கூடிய காட்சிகள் இந்த பெருமாள் கோவில் இருக்கிற இந்த மலையில் தான் படமாக்குனாங்க.
ரமேஷ் கண்ணா வந்து பார்த்திபட்ட அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிற காட்சி இந்த மலையில் தான் படமாக்குனாங்க. அம்மாவை ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். உனக்கு மனசு கஷ்டமா இருந்தா ஒரு வாரம் ஊரில் வந்து இருந்துட்டு போக சொன்னேன். நீ வருவாயான படத்தில் தேவயானி பிளாஷ்பேக்கை சொல்ல வரும்போது கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு மணி அடிக்கிற காட்சி இந்த பெருமாள் கோவிலில் தான் படமாக்குனாங்க. தேவயானி பிளாஷ்பேக்கை சொல்ல வரும்போது இதே ஆங்கிளில் படமாக்கியிருப்பாங்க. பெருமாள் கோவிலும் தெரியும், பேக்ரவுண்டு மன்னர் கட்டிய மதில் சுவரும் தெரியும் பாருங்கள். தேவயானி பிளாஷ்பேக்கு சொல்ல வர்ற காட்சி இதே ஆங்கிளில் படமாக்கியிருப்பாங்க பாருங்கள். அவரோட போட்டோ சத்தியமா இந்த காட்சியில் இந்த பெருமாள் கோவில் பேக்ரவுண்டாக மன்னர் கட்டிய மதில் சுவர் இதே ஆங்கிளில் தான் படமாக்கியிருப்பாங்க. சத்தியமா உங்களை பார்க்கணும்னு நான் உங்க போட்டோவை வாங்கல. தேவயானி பிளாஷ்பேக் சொல்லும்போது இந்த பெருமாள் கோவில் பேக்ரவுண்டாக மன்னர் கட்டிய பாதுகாப்பு சுவர் நல்லா தெரியும் பாருங்க. யாரையும் நாம பாத்திரக்கூடாதுன்னு சிரிக்கும் போது கூட சத்தம் இல்லாம சிரிப்பாங்க. நீ வருவாயன திரைப்படத்தில் தேவயானி பிளாஷ்பேக் சொல்கிற காட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற தக்கலங்கிற ஊர்லேருந்து ஒரு 3வது கிலோமீட்டரில் அமைந்துள்ள கல்குளம் கிராமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இருக்கிற மலையில் தான் படமாக்குனாங்க. சிரிப்பாங்க, வேற யாரும் நம்மளை பாத்திரக்கூடாதுன்னு. இந்த காட்சிகள் எல்லாம் இந்த பெருமாள் கோவில் இருக்கிற இந்த மலையில தான் படமாக்குனாங்க. ஹைஸ்கூல் முடிச்சுட்டு பொழுது போகாம நான் தையல் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். தையல் கிளாஸ் எங்க ஊர்ல இருந்து தேவயானி பிளாஷ்பேக் சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு கத்துற காட்சி இந்த ஆங்கிள் எடுத்திருப்பாங்க பாருங்க. இந்த காட்சி இந்த மலையில படமாக்கும் போது கீழே இருக்கிற பெருமாள் குளம் நல்லா தெரிகிற மாதிரி படமாக்கியிருக்காங்க. ஒரு தடவையாவது சொல்லன்னு சொன்னாரு, என்னவோ நான் சொல்லவே இல்லை. இப்போ இந்த பெருமாள் குளத்துல நிறைய மரங்கள் வளர்ந்து நிற்குது. இந்த படம் எடுக்கும்போது மரங்கள் இல்லாமல் இருந்திருக்கு. எனக்கு நினைவு தப்பி போச்சு. 5 நாள் கழிச்சுதான் கண் முழிச்சேன். நீ வருவாயன திரைப்படத்தில் தேவயானி பிளாஷ்பேக் சொல்கிற இந்த காட்சியில் இந்த பெருமாள் கோவில் இருக்கிற இந்த மலைக்கு கீழே இருக்கிற பெருமாள் குளத்தையும் அழகாக காட்டியிருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் வருவேன், அந்த கண்ணை பார்ப்பேன்னு நினைச்சேன். இதே நீ வருவாயன திரைப்பட பிளாஷ்பேக் காட்சி தான். எல்லாரும் சாமி கிட்ட ஆயுள கொடு, ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்பாங்க. ஆனா நான் இந்த நீ வருவாயன திரைப்படத்தில் தேவயானி பிளாஷ்பேக்கு சொல்கிற இந்த காட்சியில் இந்த பெருமாள் கோவிலுக்கு அடுத்தால இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் அழகாக காட்டியிருப்பாங்க. என்ன மன்னிச்சிருங்க, உங்க மனசுல நான் இருந்தா அழிச்சிருங்க. இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலை இப்போ கொஞ்சம் பாலிஷ் பண்ணி மேலே கூரையில் ஓடு போட்டிருக்காங்க. இந்த நீ வருவாயன திரைப்படம் எடுக்கும்போது ரொம்ப பழமையான கோவிலாக இருந்திருக்கு பாருங்கள். இந்த நீ வருவாயன திரைப்படத்தில் தேவயானி சொல்கிற இந்த பிளாஷ்பேக் காட்சி மட்டுமே நீ வருவாயன திரைப்படத்தில் 45 நிமிஷம் வரும். அப்புறமா அஜித் சிம்ரன் நடித்த உன்னை கோடு என்னை தருவேன் திரைப்படத்துடைய முழு கிளைமாக்ஸுமே இந்த பெருமாள் கோவில் இருக்கிற மலையில தான் படமாக்குனாங்க. அஜித் சிம்ரன் நடித்த உன்னை கோடு என்னை தருவேன் திரைப்படத்துடைய கிளைமாக்ஸில் சிம்ரன் ஊருக்கு போகிறதுக்காக பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பெருமாள் கோவில் மேலே தான் சிம்ரன் உட்கார்ந்து அஜித்துக்காக வெயிட் பண்ணுற காட்சி படமாக்கியிருப்பாங்க. இந்த உன்னை கோடு என்னை தருவேன் திரைப்படத்துடைய கிளைமாக்ஸ் முழுவதுமே இந்த பெருமாள் கோவிலில் சுற்றி தான் படமாக்குனாங்க. ஒரு நிமிஷம் மறந்துரு. அஜித் சிம்ரன் நடித்த உன்னை கோடு என்னை தருவேன் திரைப்படத்துடைய கிளைமாக்ஸ் காட்சியில் இந்த மன்னர் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மக்களின் பாதுகாப்புக்காக கட்டிய சுவர் தெரிகிற மாதிரி படமாக்கியிருப்பாங்க. அஜித் சிம்ரன் இணைந்து நடித்த உன்னை கோடு என்னை தருவேன் திரைப்படத்துடைய கிளைமாக்ஸ் காட்சிகள் முழுவதுமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையின் தாழ்வாரத்தில் அமைந்துள்ள இந்த பெருமாள் கோவிலுக்கு அருகில்தான் படமாக்கினார்கள். உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படத்துடைய கிளைமாக்ஸ் காட்சியில் இந்த பெருமாள் கோவில் அப்புறமா இந்த பெருமாள் கோவிலுக்கு கீழே இருக்கக்கூடிய பெருமாள் குளத்தையும் அழகாக காட்டியிருப்பாங்க.
இந்த உன்னைக்கோடு என்னை தருவேன் திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸ் காட்சியில் இந்த பெருமாள் குளத்தை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த மறந்துன்னு சொன்ன இப்ப புரிஞ்சுதா? உன்னை பார்த்த பிறகுதான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சதான் நினைச்சேன். ஆனா என் வாழ்க்கை ஒரு அர்த்தத்தோட தான். இந்த உன்னைக்கோடு என்னை தருவேன் திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸ் காட்சியில் நிறைய காட்சிகள் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் குளத்தை பேக்ரவுண்டாக வச்சு தான் படமாக்கியிருக்காங்க. காதலிக்கும் போது உயிரை கொடுப்பேன்னு சொன்னீங்க, இப்ப எனக்கு உயிரை கொடுத்துட்டு போங்க. இந்த படத்தோடைய கிளைமாக்ஸ் காட்சியில் இந்த பெருமாள் கோவில் முன்னாடியும் நிறைய காட்சி எடுத்திருக்காங்க. சேவை செஞ்சு உங்க அம்மாவே இப்படி ஒரு தியாகம் பண்ணாங்க. நாட்டுக்காக ஒரு வேலை கொடுக்க. இந்த படத்தோடைய கிளைமாக்ஸ் காட்சியில் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலை நிறைய காட்சிகளில் காட்டியிருக்காங்க. இந்த படத்தோடைய கிளைமாக்ஸ் காட்சியில் இந்த மலைக்கு பக்கத்தில் நிறைய தென்னை மரம் நிற்கும், அதை அழகாக காட்டியிருப்பாங்க. உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸ் காட்சி மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த பெருமாள் கோவில் மலையில வந்து எதுக்கு படமாக்கியிருக்காங்கன்னா, பார்த்திபன், அஜித், தேவயானி இணைந்து நடித்த நீ வருவாய் என திரைப்படம் இந்த பெருமாள் கோவிலில் படமாக்கி மிகப்பெரிய வெற்றி பெற்றதுனால ராசி பார்த்து படமாக்குவாங்க. ஒரு லொக்கேஷனில் படமாக்கி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுட்டா அந்த லொக்கேஷன்லேயே திரும்ப திரும்ப படமாக்குவாங்க. இதுதான் சினிமாக்காரங்க புத்தி. இந்த படத்துடைய கிளைமாக்ஸில் அஜித்தும் சிம்ரனும் ஒன்று சேரும் காட்சி வரைக்கும் இந்த பெருமாள் கோவில் இருக்கிற மலையில தான் படமாக்குனாங்க. இந்த படத்துடைய கிளைமாக்ஸில் படம் கடைசியாக முடியும் போது சிம்ரன் அஜித்தை ரயில்வே ஸ்டேஷனில் வழி அனுப்பி வைக்கிற காட்சி ஊட்டியில் இருக்கக்கூடிய கேத்தி ரயில் நிலையத்தில் எடுத்திருப்பாங்க. இந்த படம் முடியும் போது தருவாயில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் ஊட்டியில் இருக்கக்கூடிய கேத்தி ரயில் நிலையத்தில் தான் படமாக்குனாங்க. கேத்தி ரயில் நிலையத்தில் படமாக்கின படங்களும் அப்புறம் இந்த படத்தையும் சேர்த்து நான் ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டைம் இருந்தால் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்